சந்தோஷமா இருக்க. அம்மா, எனக்கு எல்லாமே நீங்க தாம்மா. எப்படிம்மா என்னை விட்டு போக உங்களுக்கு மனசு வந்துச்சு? எல்லாருக்கும் முன்னாடி உன்னை அம்மான்னு கூப்பிட ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அது நிராசை ஆயிடுச்சும்மா. அம்மா, இனிமே நீ வரவே மாட்டியா அம்மா? உன்னை பார்க்கவே முடியாதா? ஐயா, அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்ததிலிருந்து எந்த முன்னேற்றமும் இல்லைன்னாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இவங்க கண்ணு முழிச்சிருவாங்க. கடவுளே, துளசிக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிற பக்குவத்துக்கு வந்துட்டேன். என் மனசுல உள்ளத நான் துளசி கிட்ட சொல்ல போறேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அர்ஜுன், அர்ஜுன், நீங்க கோயிலுக்கு எல்லாம் வருவீங்களா? இது வரைக்கும் வந்ததில்ல.
அப்புறம் இன்னைக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது ஸ்பெஷல் டேவா? நீங்க மனசு வச்சா இன்னைக்கு ஸ்பெஷல் டே ஆயிடுங்க. நான் மனசு வச்சாவா? ஆமாங்க, நீங்க மனசு வச்சா ஆயிடும். ஆக்சுவலா நான் உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் வந்தேன். அப்படியா? சரி சொல்லுங்க, என்ன பேசணும்? அது அது வந்து நான் என்ன பேசணும்னு நினைச்சேன்னா, நான் உங்களை அர்ஜுன், ஒரு நிமிஷம். என் அம்மாவுக்காக நான் விளக்கேத்த வந்தேன். ஃபர்ஸ்ட் நான் விளக்கேத்திட்டு வந்துடுறேன், அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் நீங்க இப்போ என்ன நினைச்சு வந்தீங்களோ அதுக்கும் சேர்த்து விளக்கேத்திடுறேன். கண்டிப்பா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அம்மா, யாராவது வாங்கல. என்னங்க, என்ன ஆச்சு? அவங்களுக்கு பிக்ஸ் வந்திருக்கு. ஏங்க, ஏன் இப்படி கூட்டம் போட்டு நிக்கிறீங்க? எல்லாம் தள்ளி நில்லுங்க, கொஞ்சம் காத்து வரட்டும். அம்மா, ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. யாராவது சாவி வச்சிருக்கீங்களா? இல்லையேப்பா. அம்மா, புடிங்க. பயப்படாதீங்கம்மா, ஒன்னும் ஆகாது. ஒண்ணு இல்ல. நல்லா கெட்டியா புடிங்க. அவ்வளவுதான். எங்க போயிட்டாரு இவரு? ஆளே காணோம். வாங்கம்மா. பாத்துமா, பொறுமையா எழுந்திரி. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. ரொம்ப நன்றி தம்பி. என்னம்மா, நீங்க போய் என்கிட்ட நன்றி எல்லாம் சொல்றீங்க? ஏன்பா? என்ன உங்களுக்கு தெரியலையாம்மா? என்னம்மா நீங்க உங்க மருமக துளசி மேடத்தை பாக்குறதுக்கு ஆபீஸ்க்கு வந்தீங்கல்ல? நான் தானே உங்களை கூட்டிட்டு போய் காமிச்சேன், மறந்துட்டீங்களா? ஞாபகம் வந்துருச்சு. ஓ, நல்ல வேலை, ஒரு வழியா உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. வாங்க, நீங்க அங்க வந்து உட்காருங்க, வாங்க. அம்மா, இளநீ இல்ல ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரிங்கம்மா, அப்படின்னா நீங்க இங்கேயே இருங்க,
உங்க மருமக துளசி இங்கதான் விளக்கேத்திட்டு இருக்காங்க. நான் போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். தம்பி என்னம்மா என்னம்மா உங்க மருமகளை கூப்பிட வேண்டாமா? இந்த சிச்சுவேஷன்ல பார்த்தா கூடவா அவங்க கோவப்படுவாங்க? தம்பி துளசி என் மருமக இல்லப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, மருமகன்னு ஒருத்தவங்க பொய் சொல்ல சொன்னாங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாப்பா, உனக்கு துளசிய பிடிச்சிருக்கான், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? அது நடக்க கூடாதுன்னு தான் உன்கிட்ட துளசி என்னோட மருமகன்னு சொல்ல சொன்னாங்க. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் அந்த சாமி சத்தியமா உண்மைதான்ப்பா. என் உயிரை காப்பாத்திருக்க, உன்கிட்ட பொய் சொல்லுவனா? அந்த கடவுள் உன்னையும் துளசியும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரு போல. அதான் பொய் சொன்ன என் வாயாலேயே கடவுளோட இந்த சன்னிதானத்துக்கு வந்து எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து உண்மையை சொல்ல வச்சிருக்காரு. உங்ககிட்ட இப்படி பொய் சொல்ல சொன்னது யாருமா? சொல்லுங்கம்மா, யாரு? விஸ்வாதான்ப்பா. விஸ்வாவா? ஆமாப்பா. விஸ்வா! டேய், டேய், என்னடா வர சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிற? ஏன்டா இப்படி பண்ண? நான் என்ன பண்ண? துளசிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எதுக்கு ஒரு அம்மா வச்சு பொய் சொல்ல சொன்ன? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? அந்த அம்மாவே தான் சொன்னாங்க. எதுக்குடா இப்படி பண்ண? எனக்கு துளசி பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போதே உனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தனா நான் என் மனசுல ஆசையை வளர்த்திருக்க மாட்டேன்ல. சீ, போடா. உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உன்கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்ன பாரு. என்ன சொல்லணும்டா? டேய், நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பேசாம இருந்தா என்னடா அர்த்தம்? சொல்றா. இப்போ உனக்கு துளசியை பிடிச்சதுனால தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்லடா. டேய், பொய் சொல்லாத. உனக்கு துளசி பிடிச்சிருக்கு. டேய், இல்லடா. இல்லன்னா ஏன்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொன்ன? நான் பொய்லாம் சொல்லலடா. துளசிக்கு உண்மையிலே கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல, நான் நம்ப மாட்டேன். இப்பவும் நீ பொய் தான் சொல்லிட்டு இருக்க. டேய், நான் பொய்லாம் சொல்லலடா. நான் உண்மையை தான் சொல்றேன். உண்மையிலேயே துளசிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதை என்னால உன்கிட்ட சொல்ல முடியலடா. அதனாலதான் இன்னொருத்தவங்களை வச்சு சொல்ல சொன்னேன். இதுக்கப்புறம் நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம்டா. மச்சான், நல்லா சமாளிக்கிறடா. நல்லா சமாளிக்கிற. நீ வேற லெவல்ரா. டேய், நான் சமாளிக்கலடா. அப்படியா? சரி, நீ சொல்றது உண்மைன்னா துளசியோட ஹஸ்பண்ட் யாரு? சொல்லு. ஏன்டா தயங்குற? துளசிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னல, அப்ப ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லு. என் மேல சத்தியமா சொல்லு. துளசிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப ஹஸ்பண்ட் யாரு? துளசிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆயிடுச்சு. நான் தான் அவளோட ஹஸ்பண்ட். போதுமா? நீ இன்னும் நம்பலைனா அவகிட்டே போய் கேளு, அவளே சொல்லுவா. டேய், இப்படி எல்லாம் விளையாடாத மச்சான்.
அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல கேட்டப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்ன. பின்ன ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பார்க்கும்போது எனக்கு டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்ல முடியுமா? டேய், துளசி ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவளோட போய் டைவர்ஸ் அது இதுன்னு என்னால இப்பவும் நம்ப முடியலடா. அவ நல்ல பொண்ணுலாம் ஒண்ணும் இல்ல. அவ என் அம்மாவை கொலை பண்ண கொலைகாரி. அவளை பத்தி தெரியாம அவளை எல்லாரும் நல்லவன் சொல்லி வெறுப்பேத்தாதீங்க. இங்க பாரு, எப்பயுமே ஒருத்தவங்களோட ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்காம அவங்களுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. அதையும் கொஞ்சம் பாருங்க. கண்ணை திறந்து என்ன பாருங்கம்மா. அம்மா, ஐயா. என்னம்மா? பைரவி அம்மா கண்ணை முழிச்சு பார்த்தாங்க. பார்த்த அடுத்த நிமிஷமே பழைய நிலைமைக்கு போயிட்டாங்க ஐயா. வாமா. ஐயா. என்னம்மா? என்னாச்சுங்க ஐயா? ஆழ்நிலை விழித்தலுக்கு பின் அமைதி. நான் எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வர்றாங்க.